ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்று மீனை வச்சு சூப்பரான ஆற்று மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யறதை பார்ப்போம் வாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அந்த ஆற்று சைடில் கிடைக்கிற மாதிரி நம்ம இதை வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை வந்துட்டு நல்லா சூடாக்கிப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 100 கிராம் வந்துட்டு இது கூட ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிப்போம். ஒன்ஸ் இந்த ஆனியன் வந்துட்டு என்ன ஆகுன்னா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதாவது மேல் தோல் உள்ள வரைக்கும் நல்லா சாத்தி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா சாத்தி ஆகிறதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை வந்துட்டு எந்த அளவுக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். ஸோ இது வந்துட்டு மற்ற மீன் குழம்பை விட கொஞ்சம் வித்தியாசமாக அந்த எப்படி சொல்கிறது, ஆறு காவிரி ஆறு இந்த சைடு ஒகேனக்கல் இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா இந்த மீன் குழம்பு வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அதேமாதிரி மேட்டூர் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த மீன் குழம்பு வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ்ஸு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் பாட்டிமா வந்துட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் வதக்கி தான் செய்வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறத பார்த்தேன். ஸோ அது என்ன தெரியும், ஆனியன் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்துட்டு ஒரு 10 பல், அதாவது ஒரு 20 கிராம் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த டைமில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணினா தான் நல்லா வதங்கும். ஸோ இதை நல்லா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மீன் குழம்பு வந்துட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதேமாரி சேனலை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. முடிஞ்சால் அவங்களால் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கிட்டு, ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் மிளகையும் ஆட் பண்ணிக்கிறது கூடயே. ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அடுத்து நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணினா ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா திக்னஸ்க்கு நம்ம தேங்காய் போடுறதுனால கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ அடுத்து இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க முழு மல்லியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். மல்லி வந்துட்டு முழு மல்லியாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிப்போம். வரமிளகா வந்துட்டு ஒரு 4-5 ஆட் பண்ணினா போடும். உங்களுக்கு காரத்தை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், லைட்டாக வதக்கிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படியே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இதை அப்படியே நல்லா இது கூடயே மிக்ஸ் பண்ணிப்போம். அப்படியே இந்த மசாலாலாம் வறுபடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா இதெல்லாம் வறுபடணும். ஸோ வறுபட்டுடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 மூடி தேங்காயை கூட ஆட் பண்ணிப்போம், 1/2 மூடியை. ஸோ இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதையும் என்ன பண்ண போகிறோம், இது கூடவே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா இதையும் வறுபட வைக்க போகிறோம் தேங்காயும். ஸோ இதுவும் நல்லா வறுபடட்டும். லைட்டாக அந்த ஈரப்பதம் வந்துட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்துட்டு நமக்கு போகணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா வறுபட்டு வைப்போம். ஒன்ஸ் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவை 1/4 கட் பண்ணி போட்டு அதையும் லைட்டாக வதக்கிப்போம். அது கூடயே ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறட்டும் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கோகோனட் வந்துட்டு இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு அதோட ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா லைட்டாக அதோட மேல் ஸ்கின் வந்துட்டு குக் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு எடுத்துப்போம். ஸோ நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேங்காய் கூடயே, தேங்காய் அந்த மசாலா கூடயே. ஸோ இந்தளவுக்கு நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட தக்காளி வந்துட்டு மேலே இருக்கிற ஸ்கின் வந்துட்டு அப்படியே குக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை என்ன பண்ணணும், நல்லா வறுபட வைக்கணும். ஸோ அதுதான் மெயின் திங். அதேமாரி இதை ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் நல்லா வதக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபயரை கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் மசாலா எல்லாமே, அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே நல்லா வதங்கிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டொமேட்டோவோட அவுட்டர் ஃபீட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம டொமேட்டோவையும் நல்லா குக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நல்லா ஸ்மூத் பெருசாக அரைச்சிக்கும். ஸோ இதை அரைச்சிட்டு அடுத்தது என்ன செய்யணுன்றதான் சொல்லுறேன்.
அடுத்து எப்பவும் போல் இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுப்போம். ஒன்ஸ் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ கடுகு வந்துட்டு பொரியணும். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் இது லைட்டாக வந்துட்டு சாத்தே ஆகட்டும். ஒன்ஸ் இது நல்லா சாத்தே ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா சாத்தே ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக சாத்தி ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம், ஜஸ்ட்டு கலருக்காக. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆனியன் வந்து சாத்தினதுக்கப்புறம் நம்ம கரைச்ச இந்த குழம்பை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை கொதிக்க விடுவோம். பிகாஸ் இது நல்லா கொதிக்கணும். ஸோ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்க புளியோட வாட்டரை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ புளிப்பு மட்டும் நம்ம செக் பண்ணிப்போம். புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் செகண்ட் லைட்டாக புளியை மட்டும் நம்ம இது கூட நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா புளிப்பாக ஃபஸ்ட்டு இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது கொதிக்கட்டும். அதேமாரி நான் வந்துட்டு ஏன் அந்த லெமன் சைஸ் புளி போகுதுன்னு சொன்னேன்னா, நம்ம நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கோம். ஸோ அதுலேயே நமக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மசாலா வந்துட்டு நம்ம குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து லைட்டாக ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம மீனை ஆட் பண்ணோம். அது வரைக்கும் மீன் ஆட் பண்ணக்கூடாது. அதேமாரி மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த எவ்வளோ சால்ட்டு போட்டு செக் பண்ணிட்டு சால்ட்டு தேவைன்னா சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு வந்துட்டு கொதித்து லைட்டாக திக்காகவும் ஆகிடுச்சு. ஆயிலும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக மேலே பிரிஞ்சு வந்துட்டு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கருகி வச்சுருக்க மீனை வந்துட்டு இது கூட போட்டுட்டு லைட்டாக இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதை ஒரு 1 day 2 days வச்சு சாப்பிடும் போது இன்னும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீனை போட்டுட்டு இன்னும் ஒரு கொதி நல்லா வரட்டும். ஸோ மீனை போட்டுட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம கிளறக்கூடாது. கிளறினீங்கன்னா மீன் வந்துட்டு உடஞ்சி போயிடும். அதனால் மீனை போட்டு என்ன பண்ணுறீங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இதை டிஸ்டர்பே பண்ணாமல் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். அதேமாதிரி மீனை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி மிக்ஸ் பண்ணால், இந்த மாதிரி அப்படியே சைட்லேருந்து அப்படியே இந்த மாதிரி பொறுமையாக தான் அப்படியே கிளறி விடணும். இன்கேஸ் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்துட்டு தூள் தூளாக உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அப்படியே ஒரு கொதி நல்லா இன்னும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களை, பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ரெசிபி பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.